ஹலோ பசங்களா, இந்த வீடியோவில் கிரேட் 9 சிபிஎஸ்இ சயின்ஸ் எக்ஸ்ப்ளரேஷன் சாப்டர் 8 ஜேர்னி இன்சைட் தி ஆட்டம் தான் பார்க்க போதும். அதில் இன்னைக்கு ரூதர்ஃபோர்ட்ஸ் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்க்கலாம். போன செஷனில் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஜே தாம்சனோட கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட், வாட்டர்மெலான் மாடல் அண்ட் ப்ளம் புட்டிங் மாடல் பற்றிலாம் பார்த்தோம். அது பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும் நம்ம வீடியோ, போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் அதே மாதிரி மேத்ஸ் சாப்டர்ஸ் 1, 2, 3 and 4, சயின்ஸ் சாப்டர்ஸ் 2, 4 and 5 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் அதோட என்டையர் செட் ஆஃப் டீடைல்டு செஷன்ஸ் அலாங் வித் ஒன் ஷார்ட் ரிவிஷனோட பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பிளேலிஸ்ட் எப்படி போகணும், நம்ம சேனல் உள்ளே போனதும் ஹோம் டேப் இருக்கும், அப்புறம் நிறைய டேப்ஸ் இருக்கும் இல்லையா, வீடியோஸ், ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு டேப் இருக்கும், நீ அதை கிளிக் பண்ண அப்படின்னா உனக்கு எல்லா சாப்டர், ஒவ்வொரு சாப்டர் வைஸ் ஃபோல்டர்ஸ் இருக்கும். உனக்கு எந்த சாப்டர் வேணுமோ அதை நீ கிளிக் பண்ணி அதோட செஷன்ஸ் எல்லாத்தையும் நீ 1 by 1 செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். சரி, லாஸ்ட் செஷனில் நம்ம ஜே தாம்சனோட கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்த்தோமா. அதாவது ஒரு வாட்டர்மெலான் மாடல் மாதிரி இருக்கும் ஆட்டம் அப்படின்றது சொன்னாது. ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். கரெக்டாக இது மாதிரி ரெட் கலர் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ், அங்கங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து சீட்ஸ் மாதிரி நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும்னு பார்த்தோம். அது தப்புன்றதையும் பார்த்தோம். ஏன் தப்புன்றதுலாம் ஃபர்தராக சயின்டிஸ்ட் ஒன் பை ஒன் சொல்ல தான் அது தப்புன்றது நம்மளுக்கு கடைசியாக தெரிய வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ அது வந்தது ஜே தாம்சனோட ஸ்டூடெண்ட் ரூதர்ஃபோர்ட் தான் அடுத்து வந்தார். அவர் என்ன கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சாதுன்னு பார்க்கறதுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு குட்டி கேம்னு வச்சுக்கோயேன். நம்ம முதல்ல இது என்னன்றதை பார்த்துலாம். சரியா? அப்போ உனக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நீயும் ஸ்கூல் கிளாஸ் ரூமில் இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அது வந்து பீரியட் இல்லை அந்த மேம் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டாங்க அந்த பீரியடில். ஸோ உங்கள் எல்லாரும் விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. நீங்கள் எல்லாரும் இப்போ விளையாட போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க? ரூம் ஃபுல்லாக காலியாக இருக்குது. எல்லாரும் 1 by 1 வந்து எவ்வளோ பால்ஸ் ஒவ்வொரு பாலாக போடுறீங்க, எவ்வளோ பால்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பாலை போய் டச் பண்ணுதுன்னு பார்க்க போகிறீங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பையன் வரான். அவன்கிட்ட இருக்கிற பால் எல்லாம் 1 by 1 போடுறான். இதுதான் ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸ் ஆச்சே. ஸோ நேராக போய் ஈஸியாக எல்லாம் அந்த பாலை போய் டச் பண்ணிடுது. இப்போ உடனே என்ன பண்ணுறீங்க? ஓகே, எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால எல்லாரும் டக்கு டக்குன்னு போடுறதெல்லாம் வாலில் போய் டச் ஆகுது. நம்ம என்ன பண்ணிடலாம், நடுவில் ஏதாவது ஒரு அப்ஸ்டக்கிளை வச்சிடலாம். அப்போ அந்த அப்ஸ்டக்கிளில் படாமல் எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டீல் பால் இருக்குது. நீ ஸ்டீல் பாலை ஹேங் பண்ணாலும் சரி, இல்லை ஏதோ ஒன்று வச்சுக்கோ நடுவில் இந்த மாதிரி. இப்போ போட ட்ரை பண்ணும் போது என்ன நடக்குது? எம்டி ஸ்பேஸில் உள்ளதெல்லாம் இங்கே போயிடுது ஃப்ரீயா. அப்போ நடந்த மாதிரியே சில பால்ஸ் என்ன ஆகுது, இதோட லைட்டாக இந்த ஓரமாக டச் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ளெக்ஷன், ஒரு டிரெக்ஷன் சேஞ்ச் கிடைக்குமா, அப்படி நடக்குது. சில இது ஸ்ட்ரெயிட்டாக போய் இங்கே உனக்கு டச் ஆச்சுன்னா அது அப்படியே பவுன்ஸ் பேக் ஆயிடும். ஸோ பவுன்ஸ் பேக் ஆயிடுது. ஸோ இப்போ உங்களுக்கு விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. முதல்ல போடும்போது எல்லா பசங்களும் போடுறதுமே அந்த ஆப்போசிட் வாலை போய் ஈஸியாக டச் ஆகிட்டு வந்துச்சு. ஸோ உங்களால் பாயிண்ட்ஸே போட முடியாது. ஆனால் இப்போ கரெக்டாக இந்த பால் இல்லாத இடத்துலையா போடணுமா அப்படின்னு பார்க்கறது தான் டார்கெட். ஓகே, ஃபைன். ஸோ சில இது வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, சில இது பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ விச் மீன்ஸ் தட் இந்த ரூமில் நிறைய ஸ்பேஸ் எம்டியாக இருக்குது. அண்ட் நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகேவா? ஏதோ ஒரு அப்ஸ்டக்கிள் நடுவில் இருக்குது. அண்ட் அது வந்து சில இதை பாஸ் பண்ண ட்ரை பண்ணுது, சில இதை வந்து பவுன்ஸ் பேக்கே ஆகிடுது. எது வந்து அதை நேராக போய் ஹிட் ஆகுதோ அது பவுன்ஸ் பேக் ஆகிடுது. இந்த கேம் மூலமாக நம்மளுக்கு இது தெரிஞ்சுது. இப்போ இதையே ரூதர்ஃபோர்ட் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் கூட கம்பேர் பண்ணலாம் நம்ம. சரியா? இவர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி நம்ம ஒரு ரூம் எடுத்துக்கிட்டோம்ல, அந்த ரூம் மாதிரியே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தின் கோல்ட் ஃபாயில் வச்சுருக்காரு. அதில் நம்ம எப்படி குட்டி குட்டி பால்ஸை போட்டோம், அதே மாதிரி இவர் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை அனுப்புகிறார். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. அது வேற ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி மூலமாக இவங்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். எப்படி கேத்தோட் ரே மூலமாக நம்மளுக்கு நெகட்டிவ்லி சார்ஜ்டுன்றதெல்லாம் அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை இந்த கோல்ட் ஃபாயில் மூலமாக பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, இவரை ஆக்சுவலாக என்ன நினச்சாரு அப்படின்னா, தாம்சன் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அங்கங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாரு. ஸோ இவர் என்ன நினச்சாரு, ஓகே நம்ம ஃபுல்லாக அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ அனுப்பிச்சோன்னா நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாக இருக்குன்னா மொத்தமாக டிஃப்ளெக்ட் ஆகாது. பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் நம்மளுக்கு என்ன தான் நடக்கும், டிஃப்ளெக்ஷன் தானே நடக்கணும். ஆனால் இது வந்து ஸ்கேட்டராக இருக்குது. கரெக்டாக ஒரு இடத்துலையா நம்ம ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம், இல்லை ஸ்கேட்டராக இருக்குது. அப்போ லைட்டாக டிஃப்ளெக்ஷன் இருந்தால் கூட
அங்கங்கே இப்படி இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி ஆகி இந்த இடத்துக்கு உள்ள போயிடும் இது அப்படின்னு நினைச்சுதான் இவர் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ எனிவேஸ் அங்கங்கே நெகட்டிவ் சார்ஜும் இருக்கு. நெகட்டிவ் சார்ஜ் வரும்போது அதை அட்ராக்ட் பண்ணிக்க போகுது நம்ம ஆல்ஃபா பார்ட்டிக்கலை. ஸோ இது அது வழியாக உள்ளே போயிடும் அப்படின்னு தான் இவரோட தாட். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணாதே. ஆனால் சர்ப்ரைசிங்லி என்னாச்சு அப்படின்னா உள்ள எல்லாம் ஸ்ட்ரைட்டாக போகலை. பாதி போச்சு, பாதி டிஃப்ளெக்ட் ஆச்சு, பாதி பவுன்ஸ் பேக்கே ஆச்சு. இது இவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம எல்லாம் அந்த பக்கமாக போகும்னு பார்த்தோம்னா இது நம்மளுக்கே தெரியாம பாதி பவுன்ஸ் பேக்லாம் ஆகுது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிக்கும் போது. ஸோ விச் மீன்ஸ் தட் அப்போ தாம்சன் பண்ணது, நம்ம குரு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு, அவர் ப்ரப்போஸ் பண்ண மாடலும் தப்பு அப்படின்னு அவர் ஸ்டூடெண்ட்டே வந்து அடுத்து அதோட என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ பார்க்கலாமா? a narrow beam of alpha particles was aimed at an extremely thin sheet of gold foil. Alpha particles are tiny positively charged particles emitted from certain radioactive elements. ஏதோ ரேடியோ ஆக்டிவிட்டி மூலமா இவங்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. அதை இதன் மூலமா அனுப்புறாங்க. வாட் வாஸ் எக்ஸ்பெக்டட்? தாம்சன் மாடலை பொறுத்த மட்டும் இவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரு? பாசிட்டிவ் சார்ஜ் இன் தி ஆட்டம் இஸ் ஸ்ப்ரெட் அவுட் ஈவன்லி. எல்லா பக்கமும் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு வாட்டர்மெலான் பல்ப் மாதிரி. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வர் எக்ஸ்பெக்டட் டு பாஸ் ஸ்ட்ரெயிட் த்ரூ தி கோல்ட் ஃபாயில் ஆர் பி டிஃப்ளெக்டட் ஒன்லி ஸ்லைட்லி. ஏன்னா எல்லா பக்கமும் தானே அது இருக்கு. ஸோ கொஞ்சமாக அப்படி ஸ்லைட்டாக டிஃப்ளெக்ஷன் இருந்தாலும் அது நேராக போயிடும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். பட் வாட் வாஸ் தி அப்சர்வேஷன்? மோஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பாஸ்ட் ஸ்ட்ரெயிட் த்ரூ அன்டிஃப்ளெக்டட். நிறைய வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு, எந்த டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல். ஓகே ஃபைன், அது இவங்க எக்ஸ்பெக்டேஷன் கூட மீட் பண்ணுச்சு. பட் சம்வேர் ஷார்ப்லி டிஃப்ளெக்டட். இவங்க ஏதோ லைட்டாக டிஃப்ளெக்ஷன் இருந்து போகும்னு பார்த்தா சில இது ஷார்ப்லி டிஃப்ளெக்டட். அந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வந்து பெருசாக டிஃப்ளெக்ட் ஆச்சு. அண்ட் எ ஃபியூ வேர் ஈவன் பவுன்ஸ்டு பேக். இதை இவங்க எக்ஸ்பெக்டே பண்ணலை. அந்த அளவுக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்கணும், போயிட்டு பவுன்ஸ் பேக் ஆகுற அளவுக்கு டிஃப்ளெக்ஷன் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அங்கே இங்கே ஸ்கேட்டர் ஆனதுனால இதை ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் தானே அனுப்புறாங்க. ஸோ இதை ஆல்ஃபாவே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. தி டிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் தி ஸ்ட்ரெயிட் பாத், அந்த ஒரு டிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை நம்ம ஸ்கேட்டரிங்னு சொல்லலாம். இந்த கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை அதனால ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னும் சொல்லலாம், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அனுப்பிச்சதுனால. அப்போ கன்க்ளூஷன் என்னாச்சு? தாம்சன்ஸ் மாடல் ஃபெயில்டு டு எக்ஸ்பிளைன் த ரிசல்ட்ஸ் ஆஃப் தி கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்ஸை தாம்சன் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தவறிடுச்சு. கரெக்டாக? பர்டிகுலர்லி தி டிஃப்ளெக்ஷன் ஆஃப் சம் alpha particles through large angles and that most of the alpha particles passed undeflected. சில இது போனாலும் சில இதோட டிஃப்ளெக்ஷன் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ இப்படி போயிட்டு லைட் டிஃப்ளெக்ஷன் இருந்தாலும் அப்படி போயிடும்னு நினச்சாங்க. பட் there was a huge deflection. அந்த ஆங்கிள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது தாம்சன் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ண ஃபெயில் பண்ணிடுச்சு. this showed that the atom is mostly empty space. நிறைய எம்டி ஸ்பேஸாக இருக்கலாம் லைக் திஸ். ஆனால் டிஃப்ளெக்ஷன் நடக்கிற அளவுக்கு நடுவில் ஒன்று பெருசாக ஏதோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. வித் அ டைனி டென்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சென்டர். நடுவில் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிகிள் குட்டியாக இருந்தாலும் பட் இட் இஸ் வெரி டென்ஸ், திக்காக இருக்கு. அதனால தான் நம்ம அனுப்புகிற பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அதை டச் பண்ணதும் என்ன ஆயிடுது? ஸ்ட்ராங்காக டிஃப்ளெக்ஷன் நடக்குது, இல்லாட்டி ரிப்பல் ஆகி பவுன்ஸ் பேக் ஆயிடுது. சரியா? அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நான் சொன்ன அதோட இன்னொரு உனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான் இதுவுமே. அதை நம்ம எப்படி வந்து ஒரு ரியல் லைஃப் கூட கம்பேர் பண்ணலாம், ஸோ தட் உனக்கு இன்னும் ஈஸியாக புரியுறதுக்காக. ஒரு ரூம் ஃபுல்லாக காட்டன் வச்சுருக்கோம். காட்டன் அப்படின்னா நல்லா திக் காட்டன் இல்லை, அப்படியே ஒரு ஸ்மோக் மாதிரி காட்டன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. இமேஜின் எ ரூம் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் வெரி லைட் காட்டன். அதுதான் நம்மளோட பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி தாம்சன் மாடல் நம்மளுக்கு சொன்னது. எந்த ஒரு ஹார்ட் ஆப்ஜெக்ட்டுமே இல்லை. இப்போ நீ இங்கேருந்து பால் போட்டேன்னா அந்த ஒரு ஸ்மோக் மாதிரி தானே இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்லி உனக்கு அடுத்த சைடு ஆப்போசிட் சைடை ரீச் பண்ணிடுது ஈஸியாக. இதுதான் தாம்சன் சொன்னது. இதை தான் ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டும் பண்ணதும் கூட. ஆனால் அப்படி இல்லாமல் அந்த காட்டன் பால் எப்படி இருக்குது? இந்த காட்டனையே நம்ம அப்படியே ஃபுல்லாக பேக் பண்ணி ஒரு டென்ஸ் பால் மாதிரி நடுவில் மட்டும் இப்படி வச்சோம் அப்படின்னா, இப்போ பால் எரிஞ்சோம் அப்படின்னா ஃபுல்லாக ஆப்போசிட் சைடுக்கு போகுமா? போகாது. எதெல்லாம் அந்த சென்டர் அந்த டென்ஸ் பாலில் டச் ஆகுதோ அப்போ என்ன ஆயிடும்? ஒன்று இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும், இல்லாட்டி கம்ப்ளீட்டாக பவுன்ஸ் பேக்கே ஆயிடும் நம்ம போடுற பால்.
ரைட்டா? அந்த மாதிரி இவங்க என்ன சொன்னாங்க, நடுவில் இருக்கிற பாசிட்டிவ், அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆகி எல்லாம் இல்லை தாம்சன் சொன்ன மாதிரி, அது ஃபுல்லாக பேக் ஆகி நடுவில் இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நான் பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இப்போ அனுப்பிச்சேன்னா பாசிட்டிவ் டிஃப்ளெக்ட் தானே ஆகும், ரிப்பல் ஆகும், கரெக்டாக அட்ராக்ட் ஆகாது. அதனால் என்ன ஆகிடுது, இதை போய் டக்குன்னு டச் பண்ணதும் அது டிஃப்ளெக்ஷன் நடந்து ரிப்பல் ஆகிடுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் மோரோவர் நிறைய ஆட்டமில் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால இங்கெல்லாம் அனுப்பிச்சோன்னா அது ஈஸியாக போயிடுது. எது இதை டச் பண்ணுதோ அதுதான் டிஃப்ளெக்ஷன் நடக்குது, பவுன்ஸ் பேக்கும் நடக்குது அப்படின்னு கோல்ட்ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் அழகா ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இவர் ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆகிருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்ப்ரெட் அவுட் ஈவன்லி த்ரூ அவுட் தி ஆட்டம் அப்படின்றது இவர் சொன்னார். வென் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் த்ரூ, இவங்க எக்ஸ்பெக்டேஷனும் அப்படிதான் இருந்தது. மோஸ்ட் பாஸ் ஸ்ட்ரைட், சம் கெட் லைட்லி டிஃப்ளெக்டடாக இருக்கும்னு நினச்சாங்க. நோ லார்ஜ் டிஃப்ளெக்ஷன் இருக்கவே இருக்காதுன்னு நினச்சாங்க. பவுன்ஸ் பேக்கு சான்ஸே இல்லைன்னு நினச்சாங்க. பட் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் எதை ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னா, எல்லா பாசிட்டிவ் சார்ஜுமே ஆர் கான்சென்ட்ரேட்டட் இன் த சென்டரில் இருக்கிறதுக்கு பேர் நியூக்ளியஸ். அது ஃபுல்லாக தான் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதனால் நான் ஆல்ஃபாவை அனுப்பிச்சேன் அப்படின்னா எனக்கு டிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னு ரூதர்ஃபோர்ட் மாடல் சொல்லுச்சு. ஸோ பேசிக்கலி நியூக்ளியஸ் நடுவில் இருக்கிறது, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற இடம் தான் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது தான் ரூதர்ஃபோர்ட். சரியா? எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது ஜே தாம்சன். So from the Goldfoil experiment, Rutherford concluded that the positive charge of an atom is not spread through but remains concentrated in an extremely small region called the nucleus. நடுவில் இருக்குன்றது ஓகே, பட் தட் இஸ் ஆல்சோ வெரி ஸ்மால். அந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்கான், ரொம்ப குட்டியாக இருக்கான். லைக் மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டம் இஸ் எம்டி ஸ்பேஸ் as most alpha particles passed through the Goldfoil without any deflection. எல்லாம் போயிடுது. அதனால மோஸ்ட்லி எம்டி ஸ்பேஸ்ன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. The nucleus is ரொம்ப டென்ஸாக இருக்குது, contains all the positive charge and most of the mass. அந்த ஆட்டமோட மோஸ்ட் ஆஃப் தி மாஸ் வெயிட் வந்து அந்த நியூக்ளியஸ்னால தான் வருது. சரியா? நடுவில் இருக்கிற நியூக்ளியஸ்னால. ஆனால் அதோட சைஸ்ன்னு பார்த்தோன்னா ரொம்ப குட்டியோண்டு இருக்கு. தி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ், லைக் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அதை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு, லைக் த பிளானட்ஸ் ஆர்பிட்டிங் தி சன். சன்னை சுற்றி இப்படி பிளானட்ஸ் போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி. அதனால இதை வந்து பிளானிட்டரி மாடல் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரூதர்ஃபோர்ட் சஜஸ்ட் பண்ண மாடலை. எப்படி அவரோட மாடலில் நம்ம வாட்டர்மெலான் மாடல் சொன்னோம், அதே மாதிரி இதை பிளானிட்டரி மாடல்னு சொல்லலாம். நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி தான் ஆட்டம் போயிட்டுருக்கு அப்படின்னு ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சார். ஓகே, நடுவில் நியூக்ளியஸ் ரொம்ப குட்டின்னு சொன்னாலும் எவ்வளோ குட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆட்டம் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கோ அதில் 10⁵ டைம்ஸ் குட்டியாக இருக்கான் இந்த நியூக்ளியஸ். விச் மீன்ஸ் லைக் நீ இப்படி கூட இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இருக்குன்னா அதில் நடுவில் நீ ஒரு குட்டி பெப்பர், பிளாக் பெப்பர் வைக்கிறேன்னு வச்சுக்கோ, ஒரு மிளகு, அது எத்தனோன்னு இருக்கும், அந்த அளவு தான் நியூக்ளியஸ் இருக்குது அவ்வளோ பெரிய ஆட்டமில். ஆட்டமே குட்டி, பட் நம்ம இமேஜினேஷனுக்கு அவங்க இப்படி ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆனால் அந்த ஒரு குட்டி நியூக்ளியஸ் தான் வந்து that contributes to the mass of the atom. வெயிட், அதோட வெயிட்டுக்கு முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதே அந்த ஒரு குட்டி நியூக்ளியஸ் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகே, ரெடி டு கோ பியாண்ட். ஹவு மெனி ஆட்டம்ஸ் மேக் அ ஷீட் ஆஃப் பேப்பர்? அவங்க என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே, திக்னஸ் ஆஃப் பேப்பர் வந்து 0.1 mm. 0.1 mm அப்படின்றது மீட்டரில் நம்ம போடுறோம்னா 10⁻⁻⁴ மீட்டர். டயாமீட்டர் ஆஃப் ஒன் ஆட்டம் வந்து 10⁻⁻10 மீட்டர் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ பேப்பரோட திக்னஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுதான் பேப்பர் திக்னஸ்ன்னு வச்சுக்கோ, நான் பெருசாக போடுறேன் ஸோ தட் உனக்கு இமேஜின் அதை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. இதுதான் பேப்பரோட திக்னஸ். ஆனால் பேப்பரே குட்டியோண்டு தான் இருக்கும். ஓகே, இந்த திக்னஸ்க்கு நம்ம இப்போ ஒவ்வொரு ஆட்டமாக வச்சோன்னா எவ்வளோ ஆட்டம் வைக்க முடியும்? ஆட்டமோட சைஸ், பேப்பரோட திக்னஸ் 10⁻⁻4. ஆட்டமோட டயாமீட்டர் எவ்வளவா? இது ஒரு ஆட்டம் அப்படின்னா இதோட டயாமீட்டர், இது ஒரு ஆட்டம்னா அதோட டயாமீட்டர் 10⁻⁻10. அப்போ இதே மாதிரி எத்தனை ஆட்டம்ஸை வைக்க முடியும் அப்படின்னா 10⁻⁻4 டிவைடட் பை 10⁻⁻10. கரெக்டா? இப்படி தானே நம்ம யூஸ்வலி பண்ணுவோம்.
ஸோ அதே மாதிரி 10⁻⁴ டிவைடட் பை 10⁻⁻10 போட்டினா உனக்கு எவ்வளோ ஆட்டம்ஸ் இதே மாதிரி அதோட டயாமீட்டரை வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ ஆட்டம்ஸ் வருது பாரு, 10⁻⁶ ஆட்டம்ஸ் இப்படி நம்ம வச்சோன்னா தான் பேப்பர் வருதான். பேப்பரே சின்னதோண்டு தான் இருக்க போகுது, பட் அதுக்குள்ளே இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது. About 1 million atoms are stacked together to make a sheet of paper. The solid materials we see and touch are actually a vast assembly of tiny atoms arranged neatly together like tiny building blocks. What if the gold foil were thicker? Okay, இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? அந்த கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு தின் கோல்ட் ஃபாயில் எடுத்துக்கிட்டாங்க, அது மூலமா அனுப்பிச்சாங்க, டிஃப்ளெக்ட் ஆச்சு, சில இது பவுன்ஸ் பேக் ஆச்சு. What if we experiment it through a thick gold foil? ஒரு திக் கோல்ட் ஃபாயில் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? What do you think it will happen அப்படின்னா, திக் கோல்ட் ஃபாயிலுக்குள்ள நிறைய உனக்கு நிறைய நியூக்ளியஸ் அதை பாஸ் பண்ணுறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்க்கு. அப்போ என்ன நடக்கும்? இங்கே இத்தனோண்டு தான் இருக்கு. ஸோ ரெண்டு நியூக்ளியஸ் தான் வச்சுக்கோ. இஃப் இன்கேஸ் இந்த எம்டி ஸ்பேஸ் வழியா இது வழியா பாஸ் ஆயிடுச்சுன்னா அது போயிடும். ஒருவேளை நியூக்ளியஸை ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணிச்சுன்னா தான் அது பவுன்ஸ் பேக் ஆகும். அதுவே இங்கே போகும், கொஞ்சம் டிஃப்ளெக்ஷன் நடக்கும், இங்கேயும் அடுத்த ஒரு ஆட்டம் இருக்கும். அப்போ நிறைய நியூக்ளியஸை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்துச்சு அப்படின்னா நிறைய டிஃப்ளெக்ஷன் நடக்கும், நிறைய பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. கரெக்டாக? அப்போ திக் கோல்ட் ஃபாயில் அப்படின்னா விச் மீன்ஸ் தட் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். நிறைய ஆட்டம்ஸ்னா உள்ளுக்குள்ளே நிறைய நியூக்ளியஸும் இருக்கும். ஒவ்வொரு நியூக்ளியஸுமே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பேக்டு பார்ட்டிகல்ஸில். அப்போ நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகல் அதை போய் டச் பண்ணிச்சு அப்படின்னா நிறைய டிஃப்ளெக்ஷனும் நிறைய பவுன்ஸ் பேக்கும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுதான் many more atoms in the path, more chances to come close to a nucleus, so more particles are deflected or bounce back and pass and ponder. What do you think would happen if alpha particles were replaced with negatively charged particles in Rutherford's gold foil experiment? Rutherford gold foil experimentல நம்மளுக்கு தெரியும் நடுவில் தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு. ஸோ இவர் அனுப்புறது பாசிட்டிவ். அப்போது இதை டச் பண்ணும்போது அது டிஃப்ளெக்ட் ஆகிடுது. அது இல்லாமல் நம்ம நெகட்டிவ் அனுப்பிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? அழகாக போய் அட்ராக்ட் ஆகிக்கும். உனக்கு எந்த ஒரு ரிப்பல்ஷனுமே இருக்காது, டிஃப்ளெக்டே ஆகாது. நடுவில் பாசிட்டிவ், நம்ம அனுப்புறது நெகட்டிவ், அது போய் அட்ராக்ட் ஆகிக்கும் நியூக்ளியஸ் கூட. அண்ட் தென் Rutherford found that a few alpha particles bounced back sharply. How does this single surprising result completely rule out Thomson's plum pudding model of the atom? சில இது அப்படியே பவுன்ஸ் பேக் ஆச்சு, இது எப்படி தாம்சனோட ப்ளம் புட்டிங் மாடல் அப்படியே ரூல் அவுட் தப்புன்னு சொல்லிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது அக்கார்டிங் டு தாம்சன்ஸ் மாடலை பொறுத்த மேட்லே பாசிட்டிவ்லி சார்ஜ் இஸ் ஸ்ப்ரெட் அவுட் லைக் அ ஜெல்லி அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்படட் இன் இட். அங்கங்கே எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு. ஸோ அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் கேன் ஒன்லி ஹேவ் அ ஸ்மால் டிஃப்ளெக்ஷன். ஃபுல்லாக காட்டன் இருந்தால் எப்படி ஒரு குட்டி குட்டி டிஃப்ளெக்ஷன் இருக்கும், பட் தென் பால் ஆப்போசிட் வாலுக்கு போகுமோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் இங்கே எல்லாமே பேக் ஆகி சென்டரில் இருந்ததுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபுல் டிஃப்ளெக்ஷன் அண்ட் ஃபுல் பவுன்ஸ் பேக்கே ஆயிடுச்சு. அதனால் தாம்சன்ஸ் மாடல் தப்புன்னு ஈஸியாக ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், இஃப் யூ குட் ஆஸ்க் ரூதர்ஃபோர்ட் ஒன் கொஸ்டின் அபவுட் ஹிஸ் ஒர்க், வாட் வுட் இட் பி? அவர்கிட்ட நீ ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நீ என்ன கேட்ப? எதுவாக வேணா இருக்கலாம் உன்னோட கேள்வி. ஓகேவா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பவுன்ஸ் பேக் ஆகும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த மாதிரி அட்டாமிக் மாடலையே சேஞ்ச் பண்ணும், ஜே தாம்சனோட மாடல் தப்புன்றதை ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கலாம். உனக்கு எப்படி தோணுதோ நீ அந்த கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஜே தாம்சனோட மாடல் தப்பு அப்படின்றத ரூதர்ஃபோர்டோட வச்சு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆனால் இன்ஃபேக்ட் ரூதர்ஃபோர்டோட மாடல்லையே ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. அது என்ன லிமிட்டேஷன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ரூதர்ஃபோர்டோட மாடல் என்ன சொல்லுச்சு நம்மளுக்கு? நடுவில் ஒரு பாசிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு, அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு. ரைட்டா? இப்போ நீ யோசிச்சு பாரு, நீ வந்து ஒரு கயிறு எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோயேன், ஒரு த்ரெட்டில் ஒரு பால் கெட்டி நீ சுற்றுற இந்த மாதிரி. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். அதை டக்குன்னு ஒரு சுற்றி நீ விட்டுட்ட, என்ன நடக்கும்? அது சுற்றும், கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்பீடு கம்மியாகும். உன்கிட்ட நீ ஃபஸ்ட்டு அதை ரொம்ப லாங்காக டிஸ்டன்ஸில் சுற்றுற. ஓகேவா? ஒரு த்ரெட்டு, நீல த்ரெட்டு, அதில் ஒரு பால்
டை பண்ணிவிட்டு இப்படி சுற்றுறோம் அப்படின்னா பெருசாக சுற்றும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ அதுக்கப்புறம் சுற்றுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகும். கரெக்டாக அதோட ரவுண்ட் அது சுற்றுறதோட அந்த டயாமீட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே இருக்கும். குட்டியாகி கடைசி பால் ஸ்டாப் ஆகி உன் கையிலேயே பால் வந்துடும். ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா அந்த பால்க்கு கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி அது எடுத்துக்குது. நம்ம அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அதை ஸ்பின் பண்ணலை. ஸ்பின் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது சுற்றிட்டே இருக்கும். ஸ்பின் பண்ணாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகி ஸ்டாப் ஆகிடுது. அதே மாதிரி ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் என்ன சொல்லுச்சு? ஒரு லார்ஜ் ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லுது. ஆக்சுவலி ஃபிசிக்ஸை பொறுத்தமேட்டில் எந்த ஒரு ஆக்சிலரேட்டட் சார்ஜ்டு பார்ட்டிக்கிளுமே இட் வில் லூஸ் எனர்ஜி. ஓகேவா? இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அது எனர்ஜி லூஸ் ஆகி அப்போ இப்போ எப்படி இங்கே வந்து குட்டி குட்டி டயாமீட்டரில் நம்மளுக்கு அதோட அது ட்ராவல் பண்ணுற பாத் கம்மியாச்சு, அதே மாதிரி இங்கேயும் கம்மியாகி 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 எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேஜில் எப்படி பால் நம்ம கையில் வந்து கிடைச்சதோ அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் உள்ளே போய் விழுந்துரும். ஏன்னா அப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லா ஆக்சிலரேட்டட் சார்ஜ்டு பார்ட்டிக்கிளுமே இட் வில் லூஸ் எனர்ஜி அட் சம் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எலக்ட்ரானும் சுற்றிட்டே இருக்குன்னா அதுக்கும் எனர்ஜி லூஸ் ஆகி உள்ளே வந்து விழுந்துரும். ஸோ அப்படி உள்ளேயே அது வந்துடுச்சுன்னா விச் மீன்ஸ் தட் இஸ் நாட், அந்த ஆட்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேவா? இவங்க சொன்ன மாடலே என்ன? நடுவில் நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆர்பிட்ல அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருக்கு. லைக் பிளானட்ஸ் எப்படி சன்னை சுற்றுதோ அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இப்படி எனர்ஜி லூஸ் ஆகுது அப்படின்னா உள்ளே வந்தது. ஆனால் ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. இந்த குவெஸ்டினுக்கு ரூதர்ஃபோர்டோட மாடல் வந்து எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. இதுதான் இவரோட மாடலோட லிமிட்டேஷன். சரியா? அப்போ இந்த லிமிட்டேஷனை எப்படி நம்ம வந்து அடுத்த வர எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அடுத்த சயின்டிஸ்ட் எப்படி இந்த லிமிட்டேஷனை சால்வ் பண்ணுறாரு அப்படின்றது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் மாடல் என்ன? According to classic physics, any accelerated charged particles should lose energy. Why atoms should not be stable? A particle moving in a circular path is constantly changing direction. கரெக்டாக நம்ம இது ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம்ல, ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒன்று மூவ் ஆகிக்கிட்டே இருக்குன்னா அதோட டிரெக்ஷன் மூவ் ஆகிக்கிட்டே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இட் வில் டேக் சம் எனர்ஜி டு சேஞ்ச் த டிரெக்ஷன். If a negatively charged electron keeps accelerating around the nucleus, it should lose energy. கொஞ்சம் எனர்ஜி போயிடும். Losing energy would make it spiral inward. அப்போ உள்ள வரும். நம்மளுக்கு எப்படி பாலில் நம்ம உள்ள பார்த்தோமோ அதே மாதிரி பால் கடைசியாக நம்ம கைக்கே வந்துடுற மாதிரி இதுவும் உள்ள வந்து இட் வில் ஃபால் இன் டு த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ். அப்படி அது நடந்துச்சு அப்படின்னா atoms would collapse and it would not exist. ஆட்டம்னு ஒன்றே இருக்காது. ஆட்டம்னு ஒன்றே இல்லை அப்படின்னா யாருமே இருக்க மாட்டோம். ஓகேவா? பட் இன் ரியாலிட்டி ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள். தட் இஸ் வை மேட்டர் அரவுண்ட் அஸ் ஸ்டேஸ் இன்டாக்ட். அதனால தான் நம்மளை சுற்றி மேட்டர் இருக்குது. திஸ் மீன்ஸ் தட் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் வாஸ் நாட் கம்ப்ளீட்லி கரெக்ட் அண்ட் a new explanation was needed to describe how electrons remain in motionலேயே இருக்குது. ஆனால் அது எனர்ஜியாவும் லூஸ் பண்ணாமல் நியூக்ளியஸ் உள்ளே வந்தும் விழாமல் அழகாக சுற்றிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? இதுதான் லிமிட்டேஷன். அண்ட் மீட் அ சயின்டிஸ்ட் ரூதர்ஃபோர்ட், இவர் வந்து ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஜே தாம்சன், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் தான் இருந்தார். இவர் தான் முதல்ல யார் தான் கண்டுபிடிச்சாது? நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சாது. ஆல்சோ ப்ரோட்டான்ஸ் அடுத்து வரும், அதை கண்டுபிடிச்சதும் இவர் தான். ஸோ அட்டாமிக் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சதுனால இவர் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஓகேவா? இதுக்காக இவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. And he proposed the nuclear model of the atom. ஒரு ஆட்டம்னா நடுவில் தான் நியூக்ளியஸ் இருக்கு, அது உள்ள தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்றதெல்லாம் அழகா நம்மளுக்கு கண்டுபிடிச்சது இவர் தான். டிஸ்கவரி ஆஃப் தி புரோட்டான். இதோட இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். ஏன்னா புரோட்டானை கண்டுபிடிச்சதும் ரூதர்ஃபோர்ட் தான். ரூதர்ஃபோர்ட் ஷோட் தி நியூக்ளியஸ் கேரிஸ் பாசிட்டிவ் சார்ஜ். நம்மளுக்கே தெரியுது ஒரு பெரிய ஆட்டம்ல நடுவில் தான் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னு. இதுதான் நியூக்ளியஸ் உள்ள தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரோட்டான்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த சார்ஜ் வந்து கம்ஸ் ஃப்ரம் தி பார்ட்டிகல்ஸ் கால்ட் ப்ரோட்டான்ஸ். ப்ரோட்டான்ஸ் ஆர் மச் ஹெவியர் தேன் எலக்ட்ரான்ஸ். வெளியில் எலக்ட்ரான்ஸ் இப்படி சுற்றிட்டு இருக்கு,
இந்த எலக்ட்ரான்ஸை விட பாசிட்டிவாக போட்டுட்டு ஓகேவா, இந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி சுத்திட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரான்ஸை விட நடுவில் இருக்கிற இந்த புரோட்டான் வந்து ரொம்ப வெயிட்டாமா. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம், ஆட்டமோட வெயிட்டை விட நடுவில் இருக்கிற நியூக்ளியஸோட வெயிட் சின்னதோண்டு ஒரு பெப்பராக கூட நம்ம கம்பேர் பண்ணால் கூட, ஒரு பெரிய கிரவுண்டில் ஒரு பெப்பர் மாதிரி கம்பேர் பண்ணால் கூட அதோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தின்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த வெயிட்டுக்கு அப்போ புரோட்டான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் தானே, நடுவில் தானே அதுவும் இருக்குது. அப்போ புரோட்டான் வந்து ரொம்ப ஹெவியர் தென் எலக்ட்ரான்ஸ். Proton have a charge equal in size but opposite in sign than that of the electrons. Electrically neutral atom. For an atom to be electrically neutral, the number of protons must be equal to the number of electrons. அது நம்மளுக்கே தெரியும் தானே. இப்போ ஆட்டம் வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரான் 10 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதே 10 பாசிட்டிவ் சார்ஜும் இருந்துச்சுன்னா தான் பாசிட்டிவ் கூட நெகட்டிவ் அடிச்சுட்டு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே 2 ப்ரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா தான் ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகி நம்மளுக்கு ஆட்டம் நியூட்ரலாக இருக்கும். விச் மீன்ஸ் தட் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஹீலியம் ஆட்டம், ஹீலியமில் 2 ப்ரோட்டான் இருக்கும், 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இட் இஸ் நியூட்ரல். சோடியம் ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே 11 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ நியூட்ரல். அகெயின் ஒரு பாஸ் அண்ட் பாண்டர். Rutherford concluded that most of the mass of an atom is concentrated in a small region at the centerல இருக்கும்னு சொன்னார். According to Thomson மாடலை பொறுத்த மட்டும் electrons are embedded in a uniformly distributed positively charged sphere. ஆமாம், இவர் சொல்றதும் கரெக்ட். தாம்சன் இப்படி சொன்னாதா, அதுவும் கரெக்ட். பட் இந்த ரீசனா இந்த அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லை. கரெக்டா? ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு கொஸ்டினோட முடிக்கிறோம். என்ன கொஸ்டின் நம்ம இங்கே பார்த்தோம்? ஜே தாம்சனோட மாடல் வந்து தப்பு அப்படின்றது இவரோட கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம சொல்லியாச்சு, ரைட்டா? ஏன்னா நடுவில் தான் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் இருக்குது, சுற்றி எலக்ட்ரான்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் ஏதோ ஒன்று ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது, டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுதுன்னா இட் ஷுட் லூஸ் எனர்ஜி. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து விழுந்துருச்சுன்னா ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்காது. ஆனால் இவரோட மாடல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற லிமிட்டேஷன். அதை அடுத்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு என்ஹான்ஸ்டு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்து அதை நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுவார். சரியா? அதை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். See you all in the next session. Till then, take care. Bye-bye.